வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அருமையான ஒரு ரெமடி. நிறைய ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தினமும் உணவில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் மூலிகை மருந்துகளில் இருக்கா, அதனால் ஆண்களுக்கு நல்ல ஒரு வீரியமும் நல்ல ஒரு ஆண்மை பெருக்கிறதுக்கு தேவையான விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு அருமையான இது இருக்குங்க. இது தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு ஆணுக்கு வீரியம் அப்படின்றது, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் வலிமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தான். நம்மளுடைய சதை அப்படின்றது ஒரு பகுதியாக இருந்தாலும், எலும்பு ஒரு பகுதியாக இருந்தாலும், இந்த சதையும் எலும்பையும் அதிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தான். ஸோ இப்போ இந்த நரம்பு வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம், அமுக்கராங்கிழங்கு, அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கராங்கிழங்கு பவுடர். இந்த அமுக்கராங்கிழங்கு இது சுத்தி முறை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த சுத்தி முறையிலேருந்து எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே அது ஒரு அளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடையில் பவுடர் பேஸில் கிடைக்கும். நீங்களே செய்யணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி, பியூரிட்டியாகவும் இருக்கும். சரி, இப்போ இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பவுட்ரு ஒரு 100 கிராம் அளவுக்கு பவுட்ரு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இது வாங்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, வாரத்தில் தினமும் முட்டை சாப்பிடக்கூடிய ஆண்கள் இருக்காங்க, இல்லை வாரத்தில் 1 நாள் 2 நாள் முட்டை சாப்பிடக்கூடியவங்க நபர்களும் இருக்காங்க. ஸோ அப்படி முட்டை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் ஆம்லேட் மாதிரி போட்டு, அதாவது ஹாஃப் ஆயில் மாதிரி போடணும். ஆம்லேட் மாதிரியும் போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஹாஃப் ஆயில் மாதிரி போட்டுட்டு ஒரு 3 கிராம் அஸ்வகந்தா பவுடர், 3 கிராம் அஸ்வகந்தா பவுடர். இது காலையில் எடுத்துக்கலாம், மத்தியானம் எடுத்துக்கலாம், இரவு நேரத்தில் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு டைமிங்லாம் கிடையாது. ஆம்லேட் மாதிரியோ இல்லை ஹாஃப் ஆயில் மாதிரி ஒரு முட்டையில் ஒரு 3 கிராம் அஸ்வகந்தா பவுடரை போட்டுடணும். போட்டு அந்த முட்டையோடு சாப்பிடும்போது நரம்பு பலமும் உடல் வலிமையும் ரொம்ப நல்லா ஈஸியாக நமக்கு கிடைக்கும். வீரியம் தன்மை அதிகமாகும். இது தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுத்து சாப்பிடும்போதே நல்லா விரைப்பு கிடைக்கும். நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தா ஒரு சில பேருக்கு அன்றைக்கி இரவே விரைப்பு அதிகமாகிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் கிடைக்கும். ரொம்ப நாள் குறைபாடு இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு வீரியம் இருக்காது. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது அருமருந்தாக இருக்கும். நார்மலாக இருக்கவங்க சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அஸ்வகந்தா நான் எத்தனை நாள் சாப்பிடலாம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 48 நாள் 2 மாத காலம் வரை நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முட்டையில் நம்ம சாப்பிட்றோம். இப்போ என்னால் தினமும் சாப்பிட முடியலை அப்படின்னா, குறைஞ்சபட்சம் வாரத்தில் 4 நாள் அல்லது 3 நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீக்லி 3 டேஸ்ன்றது ரொம்ப நல்லது. டெய்லி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க. இல்லை எனக்கு டெய்லி சாப்பிட்டா வாய்ப்பு இருக்கும், என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறவங்க வாரத்தில் 3 நாள் உங்களுடைய விருப்பமான நேரங்களில் வாரங்களில் எடுத்துக்கோங்க. எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வேளைக்கு 3 கிராம், ஒரு நாளைக்கு ஒரு முட்டையோட ஒரு 3 கிராம் அளவுக்கு அஸ்வகந்தா பவுடரை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு வீரியத்தை கொடுக்கும். இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தது உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான, சிம்பிளான ஒரு அருமையான ஒரு ரெமடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.